ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை வாளாக்காம தலையாக்குவேன், நீங்க கீழாகாம மேலாகுவீர்கள். ஆமென். யாராவது கீழே வர அப்படியே டவுன்லேயே போனோம், கீழே நோக்கி போனோம் அப்படின்னு விரும்புவாங்களா? இல்லை சீர்கெட்டு போனோம் அப்படின்னு விரும்புவாங்களா? எப்படி இல்லை ஒரு வேளை என் வாழ்க்கை ஒன்றுமில்லாது போனோம் யாருன்னா யோசிப்போமா? எல்லாம் ஒருவேளை ஒன்றுத்துக்குமே உதவாதவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது வாழ்க்கையில் நான் முன்னேறணும், ஒன்றுமே இல்லைனாலும் தான் வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல நிலை இருக்கணும், அப்படி தானே யோசிப்பாங்க. தேவப்பிள்ளை, நீங்கள் ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் நீங்கள் தலையாக இருக்க வேண்டிய, உயர்ந்திருக்க வேண்டிய நீங்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நீங்கள் சோர்ந்து போயிட்டு ஒருவேளை மனுஷரால் மிதிக்கப்பட்டு நீங்கள் அற்பமாக காணப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க தேவப்பிள்ளையில. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தலையாக வைக்க போகிறேன். ஆமே. அதே போல் உன்னை கீழாக்காமல் மேலாக நான் வைக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ நபர்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? வேதத்தில் யோசேப்பு வாழ்க்கை எடுத்துக்கொள்ள பாருங்க. யோசேப்பை அவங்க சகோதரர்கள்லாம் சாகடிக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா யோசேப்பு கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால, தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால என்னாச்சுனாக்கா, எப்படியாவது அவன் சகோதரங்களை கொல்ல வேண்டும்னு நினைச்சாங்க. யோசேப்பின் சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் யோசேப்பு பாருங்க, தன் சொந்த சகோதரர்களாலே விற்கப்படுகிறான். ஆமேன். சொந்த சகோதரர்களை கொல்லப்படணும்னு யோசிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவன் சிறைச்சாலையில் செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் அழகான ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார். 11 அரிக்கட்டு தலை நிமிர்ந்திருக்கும், ஒரு அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கும். ஆமேன். ஒரு நட்சத்திரத்தை நல்ல நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரன்லாம் பணியும். இந்த கனவு நிறைவேறுமோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சகோதரர்லாம் அவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. ஒருவேளை யோசிப்பை கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கும்போது குழியும் சிறைச்சாலையும் அவமானமோ செய்யாத தவறுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிச்சு. ஒரு நாள் வந்து தேவ பிள்ளையிலே, கர்த்தர் வாளாக்காம தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம மேலாக்குவேன்னு சொன்னார். நான் சொன்னதானே. யோசிப்பு வாழ்க்கையில் அற்புதமான ஒரு உயர்வு கிடைச்சது அல்லவா? ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசிப்பை ராஜா வைத்தது நான் பார்க்கிறோம். தேவ பிள்ளையில எத்தனை விதமான உயர்வுகள் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு. அதே போல் தான் நான் உங்களை உயர்த்த போகிறேன். எங்கே நீங்கள் அவமானப்பட்டீங்க, எங்கே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்க, யார் உங்களுக்கு விரோதமாக இருந்தாங்க, ஒரு சொந்த குடும்பத்தாரை யோசேப்பு போல் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி நிற்க வச்சு உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து 4 பேருக்கு முன்னாடி உங்கள் தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நாம் என்ன செய்யணுமா? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். ஆமென். கைக்கொள்ளணும், நடக்கணும், செவி கொடுக்கணும். இதை 3 காரியங்களை செய்தால் நான் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன். யோசேப்பு அதுதான் செய்தார். தேவ பிள்ளையில, யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் வால் கிடையாது, நீங்கள் தலை. நீங்கள் கீழானவர்கள் இல்லை, மேலானவர்கள். கர்த்தர் உங்களை அப்படி மேலாக வைக்க ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வாளாக்காம தலையாக்கிற கர்த்தர், கீழாக்காமல் மேலாக்கிற கர்த்தர். யார் வாழ்க்கையில் உயர்த்தணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு அன்றே விரும்புகிறார்களோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவங்க வாழ்க்கை தலைக்கீழாய் மாறட்டுங்கப்பா. அற்புதங்களை காணிச்சு ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துகளும் இல்லை உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவர்களை தலையாக்குவார். தைரியமாக போங்க. God bless you.